அரசு இல்ல எதுக்கு அரசு கைது செய்ய முயன்ற போலீசாருடன் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைது செய்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரை எப்படி சந்திக்க அனுமதிக்க முடியும் என்று காவல்துறை கேள்வி எழுப்பியிருக்கிறது. எஸ்பி அலுவலகம் முன்பிருந்து கலைந்து செல்லவில்லை என்றால் கைது செய்யப்படுவீர்கள் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கைது செய்ய முயன்ற போலீசாருடன் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைது செய்ய முயன்ற போலீசாருடன் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஷேக் மதார். வணக்கம் ஷேக் மதார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு பேசும்போது தமிழக முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி அவரை இன்று அதிகாலையில் போலீசார் கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது யாரையுமே பார்க்க போலீசார் அனுமதிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து தூத்துக்குடியில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் தனது ஆதரவாளர்களுடனும் மற்றும் வழக்கறிஞர்களுடனும் பேரணியாக வந்து இங்கு நாங்கள் கண்டிப்பாக மார்க்கண்டேயன் எம்எல்ஏ பார்க்க வேண்டும் என காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட. இதைத் தொடர்ந்து இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட போது சூழ்நிலை இருவரும் கைது செய்வதற்கு போலீசார் முயன்றனர். அப்பொழுது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மயக்கம் ஒரு போல் ஏற்பட்டதால் உடனடியாக அவரை காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். தொடர்ந்தும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது.